ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம பிட்மேப் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்போசிட் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரியேட்டட் ஆன் மல்டிபிள் காலம்ஸ் இன் அ டேபிள். ஓகேவா? அதாவது எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, அந்த எல்லா காலமும் சேர்த்து வச்சு ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காம்போசிட் இண்டெக்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா concatenated index அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம காம்போசிட் இண்டெக்ஸுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம பீட்ரி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதான அதே சின்டெக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம். எதை கிரியேட் பண்ண போகிறோம்? ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இண்டெக்ஸ் அப்படின்றதை கொடுக்குறோம். ஸோ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, அந்த இண்டெக்ஸுக்கான நேம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸுக்கான நேம் ப்ரொவைட் பண்ணிட்டு ஆன் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு எந்த டேபிளில் நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டேபிளான நேம் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? டேபிளில் எந்தெந்த காலம்ஸ்லாம் நம்ம வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா EMP_5 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை நம்ம வந்து கொரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிளில் வேறு ஏதாச்சும் இண்டெக்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், user_indexesன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்குது. அந்த டேட்டா டிக்ஷனரி டேபிளை வந்து நம்ம கொரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செலக்ட் அப்படின்றது கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் user_indexes அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ user_indexes அப்படி நம்ம கொடுத்து கொரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூசர் கிரியேட் பண்ண எல்லா இண்டெக்ஸும் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து இந்த பர்டிகுலராக இந்த EMP_5 அப்படின்ற அந்த டேபிளில் கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா வேர் டேபிள் நேம் ஈக்குவல் டு EMP_5 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்படி சொன்னால் ஒண்டி தான் இந்த டேபிளில் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொரி பண்ணுறேன், இந்த டேபிளில் என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரெக்கார்டும் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த டேபிளில் வந்து எந்த இண்டெக்ஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும். ஸோ நம்ம கிரியேட்னு கொடுத்துட்டோம், எதை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க, அந்த இண்டெக்ஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா IDX3 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸோட நேமை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, இந்த இண்டெக்ஸ் வந்து நான் எந்த டேபிளில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் ஆன் அப்படின்ற அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு எனக்கு வந்து EMP_5 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேபிள் கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ அந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, நான் எந்த காலமுக்குலாம் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காலம்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை நம்ம வந்து கொரி பண்ணிக்கலாம். கொரி பண்ணிவிட்டு எந்தெந்த காலமுக்கு நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்ற இந்த காலம், அப்புறம் இந்த சிட்டி அப்படின்ற இந்த காலம், அப்புறம் இந்த கண்ட்ரி ஐடி. ஓகேவா? ஸோ இந்த 3 காலமுக்கும் நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம், அப்புறம் சிட்டி, அப்புறம் கண்ட்ரி ஐடி. ஓகேவா? ஸோ இந்த 3 காலமுக்கும் எனக்கு வந்து இண்டெக்ஸை வந்து அதாவது காம்போசிட் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சொல்லிட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இண்டெக்ஸ் IDX3 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு இந்த user_indexesல போய் பார்க்குறேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண இந்த IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? இது முன்னாடி நம்ம பீட்ரி இண்டெக்ஸ் படிக்கும்போது பார்த்தோம், எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் டைப் வந்து நார்மல் அப்படின்றது இருந்ததுன்னா அது வந்து பீட்ரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரி இண்டெக்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதே டைப் தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரி இண்டெக்ஸோட அதே சின்டெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீட்ரி இண்டெக்ஸில் வந்து ஒரே ஒரு காலம் கொடுப்போம், நம்ம 2-3 காலம் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 காலமே நம்ம வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் அப்படின்ற அந்த கண்டிஷன் போடுறேன். வேர் கண்டிஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த 3 காலமும் கொடுத்துட்டு இந்த 3 காலமுக்கும் டேட்டா நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா கொடுக்குற முன்னாடி நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொரி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் நேமில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா IT அப்படின்றது வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு டிபார்ட்மெண்ட் நேமில் வந்து IT அப்படின்றது வரணும். அப்புறம் இந்த கம்மாவை நான் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு சிட்டி அப்படின்ற அந்த காலமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
சவுத் லேக் அப்படின்ற அந்த டேட்டா வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிட்டியில் வந்து நான் என்ன சொல்கிறேன் சவுத் லேக் அப்படின்ற அந்த டேட்டாவை நான் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த காலமை ரிமூவ் பண்ணி அண்ட் அப்படின்ற அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த கண்ட்ரி ஐடி அப்படின்ற இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்ட்ரி ஐடி வந்து யூஎஸ்ஆ இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஐடியாக இருக்கணும், அதே மாதிரி சிட்டி வந்து சவுத் லேக்காக இருக்கணும், அதுக்கு அடுத்தது கண்ட்ரி வந்து எனக்கு யூஎஸ்ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டு இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆரக்கிள் எப்படி இந்த காம்போசிட் இண்டெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிளான் அப்படின்றத நம்ம ஜென்ரேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த கொரியை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பிளைன் பிளான் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ண இந்த 3 காலம்ஸும் நம்மளுக்கு இங்கே காட்டுது. இந்த 3 காலம்ஸ் யூஸ் பண்ணனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? எதுக்கு இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இண்டெக்ஸை கிரியேட் பண்ணும்போது இந்த வேர் கண்டிஷனில் கொடுத்துருக்க அதே 3 காலம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே 3 காலம் நம்ம இந்த வேர் கண்டிஷனில் கொடுத்துருக்கனால ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இண்டெக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேஞ்ச் ஸ்கேன் அப்படின்ற அந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு IT அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட் நேமை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த கொரிக்கான எக்ஸ்பிளைன் பிளான் என்ன அப்படின்றத நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரக்கிள் வந்து IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கவே இல்லை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த IDX3 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி அப்படின்ற அந்த காலமுக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கண்ட்ரி ஐடி அப்படின்ற அந்த காலமுக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 காலமே நம்ம வந்து வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆரக்கிள் என்ன பண்ணல அப்படின்னா இந்த IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணல. ஸோ இது ஏன் இந்த IDX3 இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் காலம் ஓகேவா கண்டிப்பாக நம்மளுக்கு வேர் கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸில் நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் காலம் அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் காலம் கண்டிப்பாக நம்ம வேர் கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா? வேர் கண்டிஷனில் இருந்தால் ஒண்டி தான் ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த வேர் கண்டிஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் காலம் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த வேர் கண்டிஷனில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ஆரக்கிள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வச்சிருக்கேன், இது பதில் இந்த சிட்டி அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் ஐடியாக இருக்கணும், அதே மாதிரி கண்ட்ரி ஐடி வந்து எனக்கு யூஎஸ்ஆ இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த கொரிக்கான எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிட்டி அப்படின்ற அந்த காலமை விட்டுட்டேன், இருந்தாலும் ஆரக்கிள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஆரக்கிளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த காலம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேர் கண்டிஷனில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆரக்கிளோட ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஸோ நம்ம காம்போசிட் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்போசிட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு என்ன காலம் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த காலம் வந்து வேர் கண்டிஷனில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அது நம்ம அதை கொடுக்காம மற்ற எல்லா காலமும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் டேபிளை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டேன், அந்த இண்டெக்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் காலமை நான் வந்து வேர் கண்டிஷனில் கொடுக்கல. ஓகேவா? கொடுக்காத போதும் ஆரக்கிள் எனக்கு வந்து அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சில டைமில் ஆரக்கிள் பண்ணும், சில டைமில் அது ஆரக்கிள் வந்து பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தது என்ன அப்படின்னா ஆரக்கிள் பண்ணாத எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சில டைமில் ஆரக்கிள் வந்து அந்த மாதிரி இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த IDX3 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் காலம் வந்து வேர் கண்டிஷனில் கொடுக்காம இருந்தாலும் ஆரக்கிள் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரி டைப்பில் ஆரக்கிள் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த இண்டெக்ஸ் பதில் நம்ம இன்னொரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இண்டெக்ஸை கிரியேட் பண்ணால் நம்ம என்ன சொல்லணும் கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுக்கணும். ஸோ கிரியேட்னு கொடுத்துறீங்க, எதை கிரியேட் பண்ண போகிறீங்க நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, இண்டெக்ஸுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸுக்கான நேம் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸுக்கான நேம் கொடுத்துட்டீங்க, இது எந்த டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து EMP_5 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த டேபிளில் நிறைய காலம் இருக்குது, எந்த காலமுக்கு நான் வந்து காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து ஃபஸ்ட்டு கொரி பண்ணலாம். கொரி பண்ணிட்டு எந்தெந்த காலமுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா select star from EMP_5 அப்படின்ற டேபிளை கொரி பண்ணுறேன்.
query பண்ணிட்டு நம்ம எந்தெந்த காலம்க்கு இந்த இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹையர் டேட் அப்படின்ற இந்த காலம்க்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்தது இந்த கண்ட்ரி ஐடி அப்படின்ற இந்த காலம் கிரியேட் பண்ணலாம். அடுத்து இந்த ரீஜன் நேம் அப்படின்ற இந்த காலம்க்கு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 காலம்க்கு நம்ம வந்து இப்போ வந்து இண்டெக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரீஜன் நேம் அப்படின்ற இந்த காலம் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரி ஐடியும் வேணும். ஸோ அதனால் கண்ட்ரி ஐடி அப்படின்ற அந்த காலமை நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இந்த ஹையர் டேட் அப்படின்ற அந்த காலமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த 3 காலமே மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இண்டெக்ஸ் IDX5 கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேர் கண்டிஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரீஜன் நேம், இந்த கண்ட்ரி ஐடி, ஹையர் டேட் இந்த 3த்தையும் நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வேர் கண்டிஷன் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் நேம் வந்து அமெரிக்காஸ் அப்படின்றது வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரீஜன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காஸ் அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல கம்மாவை யூஸ் பண்ணுறதை எடுத்துகிட்டு அண்ட் அப்படின்றத போட்டேன். கண்ட்ரி ஐடியில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா US அப்படின்றது வரணும்னு சொல்கிறேன். ஸோ அதனால் US அப்படின்றது கொடுத்துட்டேன். திருப்பி இந்த கம்மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அப்படின்ற அந்த கண்டிஷன் நான் கொடுக்குறேன். அடுத்த ஹையர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிஸ் டேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் அதை கொடுத்துட்டு இந்த கொரிக்கான எக்ஸ்பிளைன் பண்ண ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கில் எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணோம். இதில் வந்து ரீஜன் நேம் வச்சு கிரியேட் பண்ணோம், கண்ட்ரி ஐடி வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்து ஹையர் டேட் அப்படின்றத வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 3 காலமே நம்ம வந்து இந்த வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ணியிருக்கனால ஆரக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரீஜன் நேம் அப்படின்ற இந்த ரீஜனை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கில் வந்து இந்த இண்டெக்ஸ் IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. கரெக்ட் தானே? ஸோ இப்போ நம்ம இந்த கொரிக்கான எக்ஸிக்யூட் பிளானை பார்க்குறோம் அப்படின்னா ஆரக்கில் பார்த்தீங்க அப்படின்னா IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம ரூல் படி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் அதாவது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து வேர் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆரக்கில் வந்து இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஆனால் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் காலமே நம்ம வந்து வேர் கண்டிஷனில் கொடுக்காத போதும் ஆரக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது எது மாதிரி சிச்சுவேஷனில் இது யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த EMP_5 அப்படின்ற அந்த டேபிளை நான் வந்து கொரி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இது தனியாக எழுதிக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP_5 அப்படின்ற அந்த டேபிளை வந்து நம்ம கொரி பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜன் நேம் அப்படின்ற இந்த காலமை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ரீஜன் நேம் அப்படின்ற அந்த காலம் வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரீஜன் நேம் அப்படின்ற அந்த காலம் வந்து போட்டேன். ஓகேவா? இப்போ நான் அதை கொரி பண்ணால் எனக்கு இந்த ரீஜன் நேம்ஸ் எல்லாம் காட்டுது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ டிஸ்டிங்க்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு டிஸ்டிங்க்டாக அந்த ரீஜனில் இருக்க வேல்யூஸ் வந்து எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 2 ரெக்கார்டு ஒண்டி தான் காட்டுது. ஒன்று வந்து அமெரிக்காஸ், இன்னொன்று வந்து யூரோப் அப்படின்ற 2 ரெக்கார்டு தான் காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணோம். அதுவும் எதில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் வந்து ரீஜன் நேம் அப்படின்ற அந்த காலமில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் அந்த காலம் நம்ம வந்து வேர் கண்டிஷனில் கொடுக்காத போதும் ஆரக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம இந்த ரீஜன் நேம் அப்படின்ற அந்த காலமில் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த காலம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம அந்த காலமை கொடுக்கலனாலும் ஆரக்கில் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரூல் என்ன அப்படின்னா அந்த காலமோட வேல்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்கக்கூடாது. கம்மியான டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த காலமை நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த காலமை நீங்கள் வேர் கண்டிஷனில் கொடுக்கல அப்படின்னா ஆரக்கில் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அந்த இண்டெக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காஸும் யூரோப் அப்படின்ற 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூ கம்மியான டிஸ்டிங்க்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அது மாதிரி கம்மியான டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த காலமை நீங்கள் வேர் கண்டிஷனில் கொடுத்தாலும் இல்லை கொடுக்காம இருந்தாலும் ஆரக்கில் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சினாரியோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆரக்கில் என்ன மாதிரி இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கொரி பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு IDX5 அப்படின்ற அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்கிப் ஸ்கேன் அப்படின்ற அந்த மெத்தட் வச்சு இந்த இண்டெக்ஸை வந்து பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதே கொஸ்டினை உங்களுக்கு இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு காம்போசிட் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணுறேன்.
அந்த கிரியேட் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் காலமை நான் வந்து வேறு கண்டிஷனில் கொடுக்கல. ஓகேவா? கொடுக்காம இருந்தால் ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணாதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா எது மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணும், அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா எது மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணாது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகேவா? ஸோ அது யூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரீஜன் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க வேல்யூஸ் வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, கம்மியான டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே இது ஏன் யூஸ் பண்ணாது அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்துருக்கோம், அதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணாது. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு காம்போசிட் இண்டெக்ஸோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிக் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.